இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க கயல் சீரியல்ல நடிச்சிருக்க ஷாலினியோட தங்கச்சியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன் தொலைக்காட்சியில ரொம்பவே ஃபேமஸா ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல்ல ஒன்னா தான் கயல் சீரியல் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கயல் சீரியலுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கயல் சீரியல்ல ஒரு இக்கட்டான கதைகளத்தை வைங்க, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருப்பமான கதைகளமா கொண்டு வாங்க அப்படிங்கிறப்பல நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து சீக்கிரமா முடிங்க, இது வேணாம் அப்படிங்கிற போலயே நிறைய பேர் கமெண்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட கயல் சீரியல் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கை பிடிச்சி ஃபர்ஸ்ட் 3 பிளேஸில் இடம் பிடிச்சிருது அப்படிங்கிறத உண்மை கூட. அந்த அளவுக்கு ரசிகர்களை பிடிச்ச கயல் சீரியல் இப்போ ஒரு சுறுசுறுப்பான கதைகளத்தோட தான் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சீக்கிரமே கயல் சமையல் போட்டியில் ஜெயிச்சிடணும், அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களோட அண்ணனுக்கு ஹோட்டல் ஆரம்பித்து கொடுக்கணும் அப்படிங்கிற போல ஒரு கதைகளத்தை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கயல் தான் இந்த போட்டியில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது உண்மையும் கூட. ஆனால் எப்படி ஜெயிக்கிறாங்க, இதில் வர சிக்கல் சவாலை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த கட்ட கதைகளமாக இருந்திருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் கயலோட தம்பி அன்புவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறதா ஷாலினி அவர்கள். இவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யபிரியா சிவகாமி அப்படிங்கிறதா இவங்களோட உண்மையான பேர். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோ அவர்கள் தான். இவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க, யூடியூப் சேனல்ஸுமே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஒரு மாடல், ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி அவர்களோட நடிப்புக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் ஃபர்ஸ்ட் சீரியலாக கயல் சீரியலில் நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷாலினியோட உண்மையான தங்கச்சி அப்படிங்கிற போல தான் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கயல் சீரியலில் கயலோட தங்கச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்க கடைசி தங்கச்சியாக நடிக்கிற ஆனந்தி அவர்களை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனந்தியோட உண்மையான பேர் அபிநவ்யா அப்படிங்கிறது அவங்களோட உண்மையான பேர். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள் தான். தீபக் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருமணம் என்றென்று புன்னகையிலலாம் ஒரு நல்ல ரோலில் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து என்றென்று புன்னகையில் ஹீரோவாகவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து இப்போ ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க மனசெல்லாம் சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதுனால அபிநவ்யாவும் நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. சிவா மனசுல சக்தி, பிரியமானவள், சித்திரம் பேசுதடி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சீரியல் நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் கயல் சீரியலையும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவங்க 2 பேருக்குமே ஷாலினிக்கும் ஆனந்திக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறதுனால ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாமே 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அல்ட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. இதனால் சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியாஸில் அவங்க பண்ணுற எல்லா வேலையுமே அப்லோட் பண்ணுறதுனால இவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு அக்கா தங்கச்சி போல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ஷாலினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்கா தங்கச்சி போலலாம் இல்லை, அக்கா தங்கச்சி மாதிரி தான் நாங்கள் நடந்துக்கிறோமோ, அதனால சொல்லிட்டு என் தங்கச்சா தான் நான் இவளை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறப்பல நிறைய இடத்துலலாம் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்களோட ஃபேஸ் கட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலைப்பட்டி சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.